இதோ பாருப்பா, வயிறு ரொம்ப சாப்பிடணும், வேணும்னா எடுத்து போட்டுக்க. சரி, போய் படுத்துக்கிறேன். யாரு? நீங்களா? என்ன இந்த நேரத்துல? சங்கரையா, இதெல்லாம் நான் அன்னைக்கு உங்களை அடிச்சு அவமானப்படுத்தி வேலையை விட்டு நிறுத்தி நேக்கிறதுக்காக எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறீங்களா? எங்களை விட்டுடுங்க. வேணும்னா உங்களுக்கு நிறைய பணம் தரேன், எவ்வளவு பொருள் வேண்டாலும் தரேன். எங்களை மன்னிச்சு விட்டுடுங்க சங்கரையா, எங்களை மன்னிச்சிடுங்க. சங்கரையா ரொம்ப கெஞ்சி கேக்குறா, மன்னிச்சிடலாமா? ஏய், இதுவா கையெழுத்து போடு. என்னடி மூஞ்ச பாக்குற? கையெழுத்து போடு. எதுக்கா? உன் ஆஸ்தி எல்லாம் எங்க அப்பா பேருக்கு எழுதிருக்காரு, எங்க வக்கீல் அங்கிள். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. போடு. சங்கரையா, இது என்ன அநியாயம்? உண்ட வீட்டுக்கு இப்படி துரோகம் பண்றது சரியா? இதுக்கெல்லாம் பட்டிமன்றம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல. மரியாதை கையெழுத்து போடு, இல்லன்னா வேண்டாம், அவர் அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க. உங்களுக்கு சைன் தானே, நான் போடுறேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? எங்களை விட்டுடுங்க. நான் உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டேனே. என்னம்மா, எங்களை முட்டாள் நினைச்சியா? இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை உயிரோட விட்டா எங்க கதை என்ன வருது? பசுபதி, நீ அநியாயம் பண்ற. பாவத்தை செய்ய சம்மதிக்க மாட்டேன். அவங்கள கொலை செய்யாத, அவங்கள விட்டு. ஏ பெருசு, என்ன பேசுறையா நீ? இவளோட எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி வாங்கியிருக்கேன். இவளை உயிரோட விட்டுட்டா நாளைக்கே போலீஸ் வந்து உன்னை வாரி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒன்ன மட்டும் இல்லையா, உன் மகன், உன் மருமக கிட்னாப், போர்ஜரி, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல புக் பண்ணி மொத்தமா உள்ள தள்ளிடுவாங்க. நான் என்ன பண்ணாலும் வாயை திறக்காம மூளையில போய் முடையும் கெட. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 18 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாலதான் அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் வேலைக்கு சேர்ந்தேன். எப்படியாவது அவங்க எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டு அந்த சொத்து எல்லாத்தையும் ஏதாவது அனாதாசிரமத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சு, அம்மா, அந்த நேரத்துல தான் ஒவ்வொரு கொலையா நடந்துகிட்டு இருந்தது. நான் யாரை கொல்லணும்னு நினைச்சேனோ அவங்க ஒருத்தர் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. அந்த நேரத்துலதான் மோகன் ஒருத்தன் வந்து பத்மாவை கல்யாணம் பண்ணா. எங்க எல்லா சொத்தையும் அவன் கொள்ளடிச்சிருவானோன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. அதனாலதான்
அவன் இல்லாத நேரமா பார்த்து பத்மாவை மிரட்டி கையெழுத்து வாங்க போனேன். கொலை பண்றதுக்காக இல்லை சார். அம்மா அதுக்குள்ள நீங்க வந்து. என்னடா கதை சொல்லிட்டு இருக்கிறியா? ஆமா, நீங்க 70mm 16 ட்ராக்ல சினிமா எடுக்கிற டைரக்டர் பாருங்க. உங்ககிட்ட கதை சொல்லி சான்ஸ் கேட்க வந்திருக்கிறேன். ஆமா, உண்மையை சொன்னா நம்பவே மாட்டேங்கிறீங்களே. ஐயோ சார், கொஞ்சம் கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு தண்ணி ஊத்தாத பால்ல கொஞ்சம் ஹார்லிக்ஸ் வாங்கினார் சொல்றீங்களா? ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. கொலைகாரன் யாருன்னு குழுவை நான் கொடுக்குறேன். யாரு அந்த கொலைகாரன்? யாருன்னா அந்த லாயர் பசுபதி இல்ல, அவன் தான். வாட்? ஆமா சார். அவன் இதுக்காக கொலை பண்ணணும்? அவன் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். அவனை தவிர வேற எவனும் செஞ்சிருக்க முடியாது. அம்மா ஐயோ, இந்த சொத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே அவன் தான். கட்சியில அவனுக்கு எல்லாருமா சேர்ந்து நாமத்தான் போட்டானுங்க. உனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா? துன்றதுக்கு 3 வேளை சோறு தானே, அதையும் நாங்க போட்டுறோம்னு சொல்லி அவன் வாயாச்சிட்டானுங்க. அவனு இந்த சொத்தை எல்லாத்தையும் எப்படியாவது சுருட்டணும்னு என்னமோ வழி பண்ணா. அதுக்கு தான் தினம் ஒரு கொலை பண்ணினுக்கிறான்னு நினைக்கிறேன். ஏம்மா